பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி பலினோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிக்கப் இல்லை, நம்ம எவ்வளோ தான் கியர் போட்டு மூவ் பண்ணாலும் ரொம்ப பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருதுன்னா கிளச்சு பிளேட்டு கவர் அசம்பிளிலாம் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அப்படின்னாம தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும். ஃபஸ்ட் நம்ம வந்து கியர் பாக்ஸை வந்து டவுன் பண்ணிடலாம். நம்ம டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் கிளச்சு பிளேட்டு கவர் அசம்பிளியெல்லாம் உள்ளே தான் இருக்கும். உள்ளே வந்து எப்படி இருக்குன்றது வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு பிளேட்டு தான் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. இதில் இருக்க அந்த ரிவிட்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெளியில் வர்ற அளவுக்கு தேஞ்சிருக்கு. கஸ்டமர் வந்து 1,00,000 கிலோமீட்டர் தாண்டியும் மாற்றாமலே வச்சுருந்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே கிளச்சு பிளேட்டு கவர் அசம்பிளி ரிலீஸ் போயிருங்க 3மே வந்து சுத்தமாக போயிடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து புதுசாகவே நம்ம வாங்கியிருக்கோம். இதான் புதுசு. பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கிளச்சு பிளேட்டு கவர் அசம்பிளி ரிலீஸ் பேரிங் இது 3மே வந்து இந்த வண்டிக்கு செட்டாக மாற்றலாம். கிளச்சு பிளேட்டு கவர் அசம்பிளி மாற்றும்போது ரிலீஸ் பேரிங் மாற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஃபுல்லாக மாற்றியாச்சு, கியர் பாக்ஸ் ஏற்றியாச்சு. நம்ம கியர் பாக்ஸ் ஏற்றினதுக்கப்புறம் ரிலீஸ் பேரிங்க்கு வந்து எப்போதுமே வந்து ஏர் எடுத்துடணும். நம்ம வந்து ஏர் எடுக்கலைன்னா கிளச்சு வந்து நிற்கவே நிற்காது. அதனால் என்றைக்குமே நல்லா ஏர் எடுத்துக்கிட்டு ஒரு கிலோமீட்டராச்சும் நம்ம வந்து ஓட்டி பார்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும். எதுவும் ப்ராப்ளம்னா என்னென்னு பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து சரியாயிருச்சு. பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.